மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான திருப்பம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அற்புதமான ஒரு திருப்பத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தினம். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அழைப்பு, இல்லைன்னா சில நேரங்களில் ஒரு 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 திருப்புமுனை, அதாவது சில ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுக்கு வேண்டிய அப்ரூவல்ஸு வரல, அது வரல, லைசன்ஸ் வரல, இப்படியெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அது வரும், நிச்சயமாக அது பாஸ் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுகளை எட்டக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். வெற்றிகரமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் அனுகூலமான தினமாகத்தான் இது அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நிச்சயமான நல்ல பலன்களை உறுதி செய்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தனலாபத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினம். தெய்வ கடாட்சம் என்பது நிறைந்து தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. சுபமான எந்த ஒரு காரியங்களுமே உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். வெளிநாட்டு பயணத்தை பற்றி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு அற்புதமான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பக்தி, தியானம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு கை கொடுக்கும், நன்மைகளை பெற்றுத்தரும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளோ ஒரு பின்னடைவுகளோ அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஏற்பட்டுறது. கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் சில தர்ம கைங்கரியங்கள், தானங்கள், தர்மங்கள் போன்ற கைங்கரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நிகழ்வுகள் தான் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். அதே போல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்பவும் அனுகூலமான தினம், வெற்றியை தரக்கூடிய தினம், திருப்பங்களை தரக்கூடிய தினம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு ஏமாற்றங்கள் இருக்கலாம். தெய்வ நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களை அணுகாமல் இருக்கும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். சில முக்கியமான திருப்பங்களை பற்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தினமாக அமையும். குறிப்பாக நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்லாம் இருக்கும் பொழுது ஒரு மாற்றங்கள், அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றங்கள், நல்ல பேச்சுவார்த்தைகள், அதனால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் அமையும். சில நேரங்களில் தொழிலில் மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்தால் அதற்கான தகவல்கள் சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ஆனால் கொஞ்சம் சோதனைகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் கடுமையான உழைப்பு இருக்கும். உழைப்புக்கு பின்பு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பும் சிறப்பாகவே அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் தடைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே பரிபூர்ண கவனத்தோடையும், அதாவது ஆங்கிலத்தில் டெடிகேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செய்தால்தான் வெற்றி வாய்ப்புகள் என்பது அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில வேகமான சில உங்களுடைய செயல்பாட்டினாலும் இன்னும் கொஞ்சம் அடிப்படையாக சொன்னோம் அப்படின்னா உங்களுடைய செயல் திறன், வீரம், இந்த ஒரு சமாச்சாரத்தால்
எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை உடைத்து வெற்றி காணக்கூடிய அளவு திறமை படைத்தவர்களாக நீங்கள் வெளிப்படுவீர்கள். எந்த ஒரு போட்டி அது போல இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும் உங்கள் தனித்திறமை வெளிப்பட்டு அபாரமான வெற்றிகளை தேடி தரக்கூடிய அற்புதமான தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம், மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு ஏமாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செயல்பட வேண்டியது அவசியம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினம்தான். சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். நல்ல பெயரும் புகழையும் பெறுவீர்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இனிமையான சூழல் ஏற்படும். குடும்பத்தாரோடு அதிக நேரம் செலவிடக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். அதனால் மனசு லேசாகும், மனசில் சந்தோஷம் ஏற்படும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் உங்களுடைய நடவடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் நடந்து கொண்டு இருப்பீங்க. அதாவது அங்கே சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வேரிங் ஏ டிஃப்ரெண்ட் ஹேட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் ரொம்ப இயல்பாக இருக்கும்போது ஃபீலிங் அட் ஹோம்பாங்க. ஃபீலிங் அட் ஹோம்னா வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஒரு அரை நிஜார் போட்டுட்டு இருப்பீங்க, ஒரு அழுக்கு வேஷ்டி கூட கட்டிட்டு இருப்பீங்க. அது உங்கள் வீடு, நீங்கள் எப்படி வேணால் ஜாலியாக இருப்பீங்க. அது போன்று வீட்டாரோடு இருக்கும்பொழுது வரக்கூடிய அந்த மனநிலை என்பது ரொம்பவும் வித்தியாசமானது. அது போன்ற ஒரு சூழலை அனுபவிக்கக்கூடிய நல்ல தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிறப்பான பலன், சந்தோஷங்களை தரக்கூடியது, மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய அளவில் உங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல தினமாக இது அமையும். தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்புகளை தேடித்தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான பலன்கள். நீங்கள் எதையுமே நீங்கள் நினைத்தபடி செய்ய வேண்டும் நினைப்பீங்க. அதுக்கு தகுந்தாற் போல சூழல்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நல்ல தினம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றிய நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு எட்டும். நல்ல அற்புதமான முன்னேற்றங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செல்வ விருத்தி, தொழிலில் மேம்பாடு இதெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக அமையிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான சூழல், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சு உங்களுக்கு நல்லது செய்யும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். உங்களுக்கு சில எதிர்ப்புகள் கூட ஏற்படலாம். இருந்தாலும் அதெல்லாம் தற்காலிகமானதாகத்தான் இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் வாங்கி தரும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நல்ல செய்திகள் சேரும். சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களுக்கு பகையாக இருக்கிறவங்க, பிரச்சனையாக இருக்கிறவங்களோட சமரசம் செய்து கொண்டு முன்னேறுவீர்கள். அதனால பிரச்சனைகளை சமாளிப்பதால் உங்களுக்கு எதிர்ப்பாளருக்கும் நன்மை, உங்களுக்கும் நன்மைங்கிற போல சில நல்ல முடிவுகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு, உங்களுடைய போராட்ட குணத்தால் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் அர்த்தம் புதிந்ததாக இருக்கும், இனிமையாக இருக்கும், நல்ல ஒரு தன வரவு இருக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும், குடும்பத்தார் உங்களால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ஒரு அனுகூலமான நல்ல தினமாக இது அமையும்.
இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். சில சுப நிகழ்வுகளை எதிர்நோக்கி இருந்தால் அதற்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும். நன்மை தரக்கூடிய தினமாக அமையும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள், சிறு சிறு பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம். மனோதைரியத்தோடும் நம்பிக்கையோடும் செயலாற்ற வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சுமூகமாக நல்லபடியாக போகக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் உங்கள் நிலையிலேருந்து இறங்கி வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக மாறும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினம். சில புதிய முயற்சிகள், புதுசாக தொழில் தொடங்குறதோ இல்லை அதை பற்றிய சில பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான சில காரியங்கள்லாம் நீங்கள் ஈடுபடும் பொழுது அது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய அளவில் உங்களுக்கு அது அமையும். ஸோ புதிய முயற்சிகளுக்கு வளர்ச்சி தரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு நடுநிலையாளராக விளங்க வேண்டும். தெய்வ நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் பொழுது நல்ல பலன்களே ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து கும்ப ராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறு பிரயாணங்களை ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில சுப செலவுகள் நிகழலாம். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கடன் உங்களுக்கெல்லாம் வந்து சேரும். அதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு கடன், இந்த மாதிரி பெரிய ஒரு விஷயங்களுக்காக, நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது வந்து சேரும். சில நேரங்களில் நமக்கு பிரச்சனையாக இருந்த சில கடன்களை திருப்பி கொடுப்பதற்குமான சூழல்களும் உருவாகும். ஒரு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான திருப்புமுனை, சில முக்கிய விஷயங்களை சாதிப்பது போன்றவைகளுக்கெல்லாம் சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைந்த தினமாக இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப லாபத்தை தரக்கூடிய தினம். நண்பர்களால் அனுகூலம் பெறக்கூடிய தினமாக அமையும். குழந்தைகளால் பெரிய அளவு சந்தோஷங்களை பெறுவீர்கள். எதிர்பாராத தன லாபங்களையும் தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமைந்திருக்கிறது. ஒரு வெற்றி களிப்பை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு நன்மைகள் ஏற்படும். பிரயாணங்கள் செய்யும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம்.